அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் வெஜ் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சது வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்ச தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த சமயத்தில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1க்கு 2 அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சதும் நான் ஊற வச்சிருந்த ரைஸ் எடுத்து நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். நான் வீட்டில் செஞ்சு இருக்கிற பொன்னி ரைஸ் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தம்மில் விட்டு எடுத்துட வேண்டியதுதான். கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த சமயத்தில் நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால், அரை மூடி தேங்காய் எடுத்து கெட்டியாக பால் புழிஞ்சு வச்சுருந்ததை போட்டு இந்த டைமில் நல்லா தம்மில் விட்டுற போகிற செம்மில் போட்டு நீங்கள் இந்த சமயத்தில் தேங்காய் பால் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ரைஸ்க்கு நான் இன்றைக்கி புதினா சட்னியும் முட்டை மசாலும் செஞ்சுருக்கேங்க. அருமையாக இருக்கும் டேஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.